வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். நம்ம ரெகுலராக நிறைய சித்த மருத்துவ குறிப்புகள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம மூலச்சூர்ணம் செய்கிறது எப்படின்னா பார்க்கலாம். மூலச்சூர்ணம் அப்படின்னு உடனே ஸ்கிப் பண்ணிடாதுங்க. உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மூலச்சூர்ணத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திப்பிலி 200 கிராம், வால்மிளகு ஓமம் 300 கிராம், சுக்கு 350 கிராம், கடுக்காய் தோல் 750 கிராம், இந்துப்பு 400 கிராம். இதில் இந்துப்பு தவிர மீது எல்லா பொருட்களையும் இளவரப்பாக வறுத்து நல்லா பவுடராக்கி வச்சுங்க. இந்துப்பு அதுக்கப்புறம் பவுடராக்கி இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தா, நான் 1 கிராம் எடுத்தால் போதும். வெந்நில காலையில் நைட்டும் சாப்பிட்ட அப்புறம் எடுத்துகிட்டு வரணும். இப்படி 10லேருந்து 15 நாள் எடுத்தாலே இந்த மூல பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது எடுக்கும்போது கண்டிப்பாக நான்வெஜ் மட்டும் எடுக்கக்கூடாது, புளி கொஞ்சம் குறைச்சிங்க. மூளை வந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. டைஜஸ்ட் ட்ராக்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, பசி இல்லை மூலத்தில் கொஞ்சம் எரிச்சல் இருக்குது, காந்தல் இருக்குனாலும் இதை இனிஷியல் ஸ்டேஜில் எடுக்கும்போது உடனடியாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்புகள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மூலம் இருக்கிறத பொதுவாக யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த டிப்ஸை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சைலண்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு இல்லைனாலும் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.